Hi friends, welcome to Akasha Ari Creatives. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாசி பீட்ஸை வந்து எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் 2 லைன் போட்டிருக்கேன். ஒரு 4 இன்ச்சு கேப்பில் 2 லைன் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த லீஃபில் நம்ம எப்படி பீட்ஸ் லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் போடுற இந்த வீடியோஸ்லாம் ஆரி பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பீட் லோட் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லோடிங்க்கு தேவையான பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீட்ஸ்க்கு மேட்சிங்காக நார்மல் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து 23 நீடில் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி லோட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைனில் வந்து பாசி வைக்கிறோம். நம்ம 2 பக்கம் ஜரி போட்டு கூட நம்ம லோடு பண்ணலாம், ஆனால் அது லுக்காக இருக்காது. நம்ம 2 பக்கமும் நல்லா பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகாக தெரியும். 2 பக்கமும் நம்ம பாசி வச்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி லோடு பண்ணுறது வந்து நெக் அவுட்லைனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக் அவுட்லைனில் நம்ம ஜரி போட்டு இந்த மாதிரி லோடு போட்டால் நெக் டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். இது ஃபர்ஸ்ட் லைன் வந்து முடிக்க போகிறோம். நாட் போடுறோம். பெரிய நாட் எடுத்துட்டு பெரிய செயின் ஸ்டிச் எடுத்து அதுலேருந்து உள்ள செயின் ஸ்டிச் எடுத்து லாக் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லைன் எப்பயுமே நம்ம மேலேருந்து கீழே வரும்போது தான் நம்மளுக்கு ஸ்பீடில் கிடைக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் மேலேருந்து கீழே வாங்க. நம்ம கீழேருந்து மேலே நம்ம எப்படி ஸ்டெப்ஸு ஏறும்போது கஷ்டமாக இருக்கும், இறங்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் வந்து மேலேருந்து நம்ம கீழே வரும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம மேலேருந்தே வர்றோம். இப்போ நம்ம 2 பக்கம் இந்த மாதிரி பாசி வச்சுட்டும் நம்ம லோடு கொடுக்கலாம், செயின் ஸ்டிச் போட்டு கூட நம்ம லோடு கொடுக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு நம்ம லோடு பண்ணுறது வந்து அவ்வளோ லுக்காக தெரியாது. அதனால தான் நம்ம 2 லைன் இப்போ பாசி வச்சுக்கிட்டுருக்கோம். 2 பக்கமும் நம்ம பீட்ஸ் வச்சுட்டு லோடு பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் லைனையும் நம்ம நாட் போடுறோம். அப்படி போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த செயின் ஸ்டிச்சை சிரஸ் ஆக்கி அதில் வந்து உள்ளே இருந்து எடுத்து நாட் போட்டோம். இப்போ 2க்கும் சென்டராக ஒரு லைன் போடுறோம். நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம லோடு பண்ண போகிறோம். அதனால தான் 2க்கும் லைன் சென்டராக போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி சென்டர்லேயே நீங்கள் லைன் வச்சுட்டே வாங்க. இப்போ நம்ம சென்டரில் இந்த மாதிரி லைன் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். எப்படி நாட் போடுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லோடு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோடு பண்ணுறதுக்கு வந்து இப்போ 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 4 பீட்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக வருதான்னு வச்சு பாருங்கள். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் நம்ம சேர்த்துக்கரலாம். 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இப்படியே அந்த 5 பீட்ஸை வச்சு நம்ம லோடு பண்ணிட்டு வருவோம். நம்ம கிராஸாக வச்சுட்டு வரோம். லோடு வைக்கும்போது இப்படி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி ஆப்போசிட் சைடு போயிடும். ஃபைவ் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே ஆப்போசிட் லைன் இப்படியே லோடு பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்லா கெட்டியாக டிசைன் வரும். இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். நம்ம லைன் வைக்க நல்லா கெட்டியாக அழகாக வரும். பீட்ஸ் வந்து நம்ம கவுண்டிங்கில் தான் கோர்க்கணும். கூட குறைய வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ 5 பீட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம 5 தான் வைக்கணும். நம்மளுக்கு அந்த எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்த பொறுத்து நம்ம வைக்கிறோம் பீட்ஸ் வந்து. பாருங்கள் நம்ம லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னு. நம்ம நல்லா நெருக்கமாக வைக்க நல்லா கெட்டியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெக்கு அவுட்லைனுக்கு போடும்போது 4 லைன் ஜரி போட்டு 2 லைன் சில்க் த்ரெட் போட்டு நீங்கள் இதை போட்டாலே இதுவே ஒரு 3/4 இன்ச்சுக்கு உங்களுக்கு கெட்டியாக கிடச்சிரும். பிகினர்ஸ் வந்து இதுவே ஒரு டிசைனானே நீங்கள் போட்டுக்கரலாம். நம்ம
லாஸ்ட்டாக வந்து ஒரு பீட்ஸ் வந்து குறைச்சி வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சமமாக கிடைக்கும் நம்மளுக்கு. நாட் போடுறேன். நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இந்த லைன் நம்மளுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு. நல்ல ஒரு கெட்டியான லைனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அந்த லீஃப் எப்படி அடைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம லீஃப் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அளவுக்கு நம்ம உள்ளே எடுக்கிறோம். அது வந்து ஒரே கேப்லேயே பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு கண் அளவு தான், நீங்கள் போட்டிருக்க லைனை விட கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பீட்ஸாக வைங்க. பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு பீட்ஸ் வச்சு பாயிண்ட் திருப்புங்க. இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சு திருப்புவோம். நம்ம பாயிண்ட் வச்சு திருப்புறோம். கடைசியாகவும் ஒரு பாசி வச்சு நம்ம லாக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம லீஃப் வரைஞ்சதுக்குள்ளேயே நம்ம ஒரு சின்ன லீஃப் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதுலேருந்து சென்டர் எடுத்துக்கணும். சென்டரில் எத்தனை பாசி நம்மளால் வைக்க முடியுதுங்கிறத பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 5 கோத்துருக்கேன் அந்த இடத்துக்கு அடையும்னு சொல்லிட்டு. 5 வந்து இப்படி வச்சு பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு பாசி நம்ம போடலாம். இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாசை வச்சு பார்த்து கோருங்க. இந்த மாதிரி எடுத்து அதுக்கு அடுத்து இந்த மாதிரி அதை விட்ட கொஞ்சம் பின்னாடி தள்ளி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 6 பாசி வச்சோம், அதே மாதிரியே நம்ம 6 பாசி வச்சுருவோம். நம்ம இந்த லைனுக்கு பின்னாடி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி அதை விட ஒரு பாயிண்ட் குறைச்சி இந்த மாதிரி ஏற்றி இறக்கி இப்படி கொண்டு வாங்க. ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்பினா தான் உங்களுக்கு சேஃப் கிடைக்கும். அப்படியே திருப்பிடாதீங்க, ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்புங்க. கரெக்டாக அதே தான், நம்ம எத்தனை பாசி வச்சுருக்கோமோ அதே பாசியை நம்ம கடைசி வரைய கொண்டு போயிடுவோம். சென்டருக்கு மட்டும் ஒரு பாசி குறைச்சிருக்கேன். குறைச்சி வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி இங்கிட்டு இருந்து இப்போ நம்ம அந்த பக்கம் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வைக்கிறோம். ஒன் சைடு லீஃப் முடிச்சிருக்கோம், இப்போ மறு சைடு வந்துருக்கோம். அது மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பீட்ஸ் குறைச்சிக்கோங்க. குறைச்சி இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த லீஃப் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃப் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணுங்கள். லீஃபுக்கெலாம் இந்த மாடல் வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த 2 பேட்டர்னுமே நல்லா எலும்பி அழகாக தெரியுது. அதனால தான் நம்ம உள்ளே வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம். பீட்ஸ் உள்ளே கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கு எலும்பி தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.